இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனலில் பார்த்துருப்போம். சும்மா தாறுமாறான ஃபைனலு. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு. இன்னைக்கு 50வது நாள் வந்து 50 நாள் ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் இன்னைக்கு தான் என்னோட ஃபஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணும்போது இப்படி ஒரு ஹாப்பி டேவாக கம்ப்ளீட் பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆல்ரெடி ஒரு ஹோப் இருந்துச்சு கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிரும்னு. பட் பல ரூமர்ஸ் வந்து அகமதாபாத்தில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து தொடர்ந்து இந்தியா மேட்ச் ஜெயிக்க முடியாது, நியூசிலாந்து கூட தோற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் டிமோட்டிவேஷனாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஷார்ட் வீடியோஸ் இன்ஸ்டாலையும் ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த மேட்ச்சில் பார்த்துருவோம். 11ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதான் 11ஸ், எந்த மாற்றம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் அபிஷேக் சர்மா தூக்க சொன்னீங்க, இதெல்லாம் பேச்செல்லாம் கிடையாது. ஸோ எங்கிட்ட இருக்க 11ஸ் அப்படியே தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் ஓப்பனிங்கில் டாஸ் தோற்றுருந்தாலும் ஸோ டாஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்தே சொல்லலாம். சாதகத்தில் வந்து அவங்க நீங்கள் பேட்டிங் ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுதான் பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கிருந்தா நமக்கு கேமே வந்து ஒரு ஒன் சைடாக மாற ஆரம்பிச்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங். ஸோ சும்மா இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நாளாக வந்து செட் ஆகாமல் வந்து ஒரு மாதிரி ஃபைனலில் போயிட்டு இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அங்கே மாற்ற இங்கே மாற்ற அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே ஒரு சேஞ்சஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ரெடி அடிச்சாங்க நம்மளை போட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தான் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணங்காட்டி அபிஷேக் சர்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் ஸோ அவர் 11ஸில் வச்சிருந்து உள்ளே வச்சிருந்து கடைசியில் வந்து இப்போ அவர் ஒரு 50 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சனோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவருக்கும் அந்த 80 தாண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தோணுது. 90 தொட்டு ஸோ நல்லா அடிக்கிறாரு. ஸோ தாறு மாறாரு. பட் அவரோட செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. நான் 100 அடிக்கணும், ஸோ அதனால் கொஞ்சம் உருட்டி ஆடுறேன் அப்படிலாம் இல்லை. ஸோ டீமுக்காக நான் அடிக்க போகிறேன், தாறு மாறாக அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா அடி நடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா ஆடாத மாதிரியே இருந்துச்சு. அபிஷேக் சர்மா வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் உருவாயிட்டு இருந்து 18 ரன்ல வந்து 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2-3 பால் ஆடாமல் 21 வந்து அவரோட முடிச்சுட்டு ஸோ தேவையில்லாத ஒரு ஷாட் வெளியே போன பால் உள்ள எடுத்து அவுட் ஆகி ஸோ அவர் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சஞ்சுக்கு யார் இஷான் கிஷன் தான் வந்து இஷான் கிஷன் நான் ஆல்ரெடி காலையில் வீடியோ போட்டிருப்பேன். அவர் அதில் தான் ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்தார் அப்படின்ட்டு. அவருமே வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். எந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்னா 23 பால்ல 50 ரன் அடிச்சார் மனுஷன். ஸோ பார்க்கலாம் இல்லை அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம் அப்படிலாம் இல்லை. நான் அடிச்சு தான் ஆட போகிறேன், ஓவர் 6 அடிக்க தான் போகிறேன், கேப் கிடைச்சா 4 அடிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற பக்கா கான்ஃபிடன்ட் இருந்தார். இதுக்கு சஞ்சு சாம்சன் அந்த மூலையிலேருந்து நீ மட்டும் அடிப்பியா, நானும் அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மூலையில் அடிச்சிட்டு இருந்தார். இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதே வந்து நியூசிலாண்டுக்கு பெரிய ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டில் ஃபீல்டிங் நிறுத்தி ஏதோ பண்ணி அடிச்சு போடுறாங்க பாலை, நானும் பார்க்குறேன். ஸோ அவருக்கு நல்லா வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸ்ட்ரைட் தான் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் க்ளோஸில் நிறுத்தி ஸோ ஸ்ட்ரைட் அடித்து நல்லா வந்து போட்டாங்க. ஸோ மிடில் ஆஃப் த ஓவரில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பந்து வீசினாங்க. ஸோ அவங்க ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி அடித்து போட்டால் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒன்று இங்கே ஹார்திக் பாண்டியா வேறு ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த இடத்துல. ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து அடித்து போடங்காட்டி அவருக்கு வந்து பவர் கொடுத்து அடிக்க முடியல. ஏன்னா டைமிங் ஒரு பாடிக்கு போடுறாங்க, ஒரு பால் வெளியே அவுட்ரு போடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஹார்திக் பாண்டியா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலுமே அவரோட இது வந்து அவர் ஆல்ரெடி ரொம்ப மேட்ச்சில் வந்து ஆடி கொடுத்துட்டாரு. ஸோ இது இருந்தாலும் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திலக்கு வந்து அவருக்கு ஸ்ட்ரைக்கே ஓரளவுக்கு கிடைக்கல. ஸோ சூர்யா வந்து நான் அடிச்சு தான் ஆட போகிறேன், ஸோ இந்த செல்ல பேச்செல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்தார். ஒரு பால் அவுட் ஆனார், எந்த பாலும் வேஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ கேப்டன் வந்து டாட் ஆகியிருந்தாலும் அவர் வந்து கப்பை தூக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தார் சிவம் தூபே. ஸோ சிவம் தூபே வந்து நான் வந்து அடிக்க தான் போகிறேன், என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்தார். இருந்தாலுமே அவருக்குமே அடிச்சு போட்டாங்க. ஸோ அடிச்சு போட்டங்காட்டி அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தெரிஞ்சு. பட் கடைசி ஓவர் எல்லாமே உள்ள தூக்கி போட்டு ஸோ இப்படின்னு ஏதோ ஒன்று குழப்பி கடைசி கிட்டத்தட்ட 250க்கு மேலே வந்து நம்மளோட ஸ்கோர் அடித்து ஆவரேஜ் பண்ணி நாங்கள் தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிஞ்சா அடி அப்படிங்கிற மாதிரி உள்ளே இறங்கினாங்க. ஸோ இறங்கும் போதே வந்து தூபே அவர் ஒரு கேட்ச் விட்டார். ஸோ நான் வந்து எதுவும் ஸ்க்ரீன் எடுக்கல, அவன் மேட்ச் பார்க்கல, வண்டியில் வந்துட்டு இருந்தப்போ அதாகி போச்சு. ஸோ தூபே அவர்கள் ஒரு கேட்ச் விட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாற அடித்து அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே டன்னு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் அந்த சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டீம் ஆளுங்க. விக்கெட் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பும்ரா வந்தார், வந்து பும்னு ஒரு பால் இறக்கி விட்டாரு. ஸோ இறக்கி விட்டதில் அங்கா போச்சு, என்னடா இப்படி போகுது அப்படின்னு நான் அவளா பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்தார் இஷான் கிஷன். வந்து பவுட்டில் அடித்து தொப்பிலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, அவருக்கு ஒரு வாக்கில் கழுந்துட்டு போகுது, இவருக்கு கழுந்துட்டு போகுது. ஸோ தொப்பி வந்து கண்ணை மறைச்சிச்சு. இருந்தாலும் வந்து அப்படி எப்படின்னு சொல்லி அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த கேட்சை ரச்சிஞ்சந்திரா கேட்ச் பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு பெருசாக இம்பாக்ட் உருவாயிருக்குமான்னு எனக்கு தெரியல.
பட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் வின் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்சை பிடிச்சாங்க, விரட்டி பிடிச்சாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கேட்ச் மட்டும் தான் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ஒரு சில கேட்ச் ட்ராப் பண்ணார், மிஸ்ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங்கில் வந்து நம்ம டீம் கொஞ்சம் பூராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பூராக தான் இருக்குது. பட் ஓவராலாக எந்தெந்த இடத்துல எதாவது பண்ணணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் அதை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரிங்கு சிங்கு, ஸோ இந்த இஷான் கிஷன், இந்த திலக் வர்மா, ஸோ இவங்கெல்லாம் வந்து சூரியகுமார் யாதவ், இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டிங்கில் வந்து அவங்க நோக்கி போகுது. ஸோ விடுறவங்களை நோக்கி போகாமல் கேட்ச்னா மட்டும் அவங்க நோக்கி போகும்போது ரிங்கு சிங்கெல்லாம் தாண்டி பிடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து எதுக்குன்னா அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான். இப்போ ஐபிஎல் வருதில்ல, ஸோ ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி. ஸோ ஃபீல்டிங்கு இவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டிங்கு அவர் வந்து தேடி தாண்டி பிடிக்கிறாரு. சாதாரணமாக சொல்லக்கூடாதுப்பா நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்தும் ஃபீல்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 25 ரன்னுக்கு மேலே சேவ் பண்ணாங்க. அந்த இடையில ஒரு ஓவர் வந்து இது பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கலாயிருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நல்ல ஒரு ஒன் சைடு கேமாகவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு இதுக்கு மேலே வந்து அவ்வளோதான், இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் ஸ்டோரியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 10வது ஓவர்லேயே ஸ்டோரி ஓடுறாங்க, இந்தியாவின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அப்பயே வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ ஒரு சில கலெக்ஷன்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஸோ இன்னுமே வந்து கோப்பை கையில் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ கோப்பை கொடுக்குறதுலாம் கீழே ஆட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஓவராலாக வந்து கொடுத்தாச்சு. யார் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னுமே வீடியோவில் வந்து ஷூட் பண்ணுற அளவுக்கு ஸோ அவங்க வந்து இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ ஷூட் பண்ணி கொஞ்சம் அப்லோட் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது என்னென்னு தெரிஞ்சுருக்கும். என்னால் அது இப்போ சொல்ல முடியலை. ஸோ ஏன்னா இனிமேல் சொல்லலை அப்படிங்கிறதுனால அது வந்து சொல்ல முடியல. ஸோ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து அது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆல்ரெடி இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ சில பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணுங்கிறாங்க, ஆஸ்திரேலியா ஜெயிக்கணுங்கிறாங்க. யாரா நீங்களா எங்கிருந்தா வர்றீங்க? வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணுங்கிறீங்க. இந்தியா தான் ஜெயிக்கணும், நான் இந்தியாவில் இருக்கேன். நான் இந்தியாவில் தான் இங்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்லையும் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்களா தெரில. பட் ஐபிஎல்லையும் கண்டிப்பாக நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டு காலைல வந்து மேட்சோட ரிவ்யூ, மேட்ச் எப்படி இருந்துச்சு, அதில் என்னோட ஓன் வந்து ஒரு ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம டீமை ஜெயிக்க வச்சுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் பும்ரா அப்படி இப்படின்னு போட்டார். ஸோ வருண் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு அடி வாங்கினாலும் ஓகே. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து வந்து ஐபிஎல்ல வந்து ஃபார்முக்கு வந்துடுவாங்க. ஸோ கடைசியாக வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிருந்தாங்க, அப்செட் பண்ணிருந்தாங்க, முடிஞ்சா அடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயும் அடித்து அவங்க வந்து ஆல் அவுட்டே ஆகிட்டாங்க. சரி ஓகேப்பா நாங்கள் நியூஸ்லாந்தே கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருந்தார், நான் வந்து க்ரௌடே சைலண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி சைலண்ட் ஆகிட்டாங்க. இதில் இடையில வேற வந்து ஒரு ஆள் வந்து அடித்து இடையில சண்டை கடிக்கிறானுங்க. ஸோ எதுக்குப்பா சண்டை? ஆல்ரெடி நம்ம ஜெயிச்ச கேமுக்கு சண்டை தேவை கிடையாது. ஸோ அதனால் அந்த சண்டையை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி தான் அந்த 50 days சேலஞ்சுன்னு எடுத்திருக்கேன். ஸோ அரசியலை பற்றி பேச போகிறோம், அரசியலை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ பண்ணாமல் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஹாப்பி மூமெண்ட். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போ வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நமக்கு தொடர்ந்து அந்த வீடியோ தான் போட போகிறோம். ஐபிஎல் வர்றப்ப வேணால் அதை பற்றி வேணால் யோசிக்கலாம். அதை பற்றி ஒரு சீரிஸ் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக ரன் பண்ணுறேன் நான் யூடியூப்பில். ஸோ இதை பற்றி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் போகலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பாய் கைஸ். ஸோ இந்த